வணக்கம். கோடைக்கு ஏற்ற குடை எது? வெள்ளை நிற குடையா அல்லது வண்ணக்குடையா? இப்போது சூரியன் தகிக்கின்றான். 110 டிகிரிக்கு மேலே வெயில் கொளுத்துகிறது. வெளியே செல்லும்போது ஒரு குடையுடன் செல்வது நல்ல பாதுகாப்பு. குடை எந்த நிறத்தில் இருக்க வேண்டும்? அந்த காலத்தில் கிரிக்கெட் வீரர்கள் வெள்ளை நிறத்தில் உடை அணிந்தார்கள், தொப்பி அணிந்தார்கள். என்ன காரணம் சொன்னார்கள்? வெள்ளை நிறமானது சூரியனிடமிருந்து வந்து தாக்கக்கூடிய அனைத்து நிற ஒளிக்கற்றைகளையும், அனைத்து வண்ண ஒளிக்கற்றைகளின் ஆற்றல்களையும் பிரதிபலித்து திருப்பி அனுப்பிவிடுகிறது. எந்த ஒளியாற்றலையும் சூரியனிடமிருந்து உறிஞ்சுவதில்லை, பிரதிபலித்து விடுகிறது. ஆகவே அது வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, வெப்பத்தை உறிஞ்சுவதில்லை. ஆகவே சற்று குளுமையாக இருக்கும் என்பதால் வெள்ளை உடையை சொன்னார்கள். ஆனால் தற்போது என்ன சொல்கிறார்கள்? கருப்பு நிறம்தான் யூவி ஒளியை தடுக்கிறது. யூவி தான் மிகுந்த கொடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒளியாகும். ஆகவே இந்த யூவி ஒளியை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கருப்பு நிறத்தில் குடை இருக்க வேண்டும், அல்லது அடர் நிறத்தில் குடையின் வண்ணம் இருக்க வேண்டும். குடையின் வெளிப்புறம் வேண்டுமானால் வெள்ளையாக இருக்கலாம், உட்புறம் கருப்பு நிறத்தில் இருப்பது நல்லது. குடையின் வெளிப்புறம் வெளிர் நிறமாக இருக்கலாம், குடையின் உட்புறம் கருப்பு நிறத்தில் இருப்பது மிக நல்லது. ஆகவே இனி குடை தயாரிப்பவர்கள் குடையின் வெளிப்பாகத்தை வெண்மை நிறத்திலும், உள்பாகத்தை கருப்பு நிறத்திலும் அல்லது அடர் நிறத்திலும் அமைப்பது மிக நல்லதாகும். யூவி அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் தோல் புற்றுநோய் போன்ற கொடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை. ஆகவே வெயிலில் வெளியே செல்லும்போது கருப்பு நிற குடையையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் கட்டாயம் எடுத்து செல்லுங்கள். மதியம் 12 முதல் 3 மணி வரை வெயிலில் செல்லாதீர்கள். நிறைய நீர் பருகுங்கள். வெள்ளரிக்காய், நீர் காய்கள், பழங்கள் நிறைய சாப்பிடுங்கள். நன்றி.